بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த தொடர் நிகழ்ச்சியிலே திருக்குரான் கூறும் சவால்கள் என்ற தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் சில செய்திகளை அறிந்து கொண்டோம். திருக்குரான் இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட சவால் நிறைந்த ஒரு புத்தகமாக, இறைவனுடைய வேதமாக, யாராலையும் பொய்ப்பிக்க முடியாத, யாராலையும் அசைத்து பார்க்க முடியாத ஒரு சிம்ம சொப்பனமாக உலகத்திற்கு விளக்கக்கூடிய இந்த வேதத்தினுடைய சிறப்புகளையும் அதனுடைய கருத்துகளையும், அது இந்த உலகத்தை எவ்வாறு சுண்டி இழுத்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் இந்த திருக்குரானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி வேதமாக அனுப்பியிருக்கின்றான். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் சில அற்புதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தி தன்னுடைய வல்லமையை நிரூபித்ததை போல இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானின் மூலமாக தன்னுடைய வல்லமையை அல்லாஹ் நிரூபித்திருக்கிறான். இந்த இறை தூதருக்கு பிறகு கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வேதத்தின் மூலமாக இறைவனால் தான் அனுப்பப்பட்ட வேதம் என்பதையும், இந்த வேதத்தின் மூலமாக இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எல்லா தரப்பு மக்களும் விளங்கிக் கொள்ளுகிற விதமாக, படித்தவர்கள் மட்டுமில்ல, பாமரர்கள் மட்டுமல்ல, விஞ்ஞானிகள் மட்டுமல்ல, அறிவியலாளர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா தரப்பு மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டு வரைக்கும் எல்லாரும் அறிந்து கொள்ளுகிற விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வேதத்தை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை நானா சொல்ல, திருக்குரான் சொன்ன பல்வேறு செய்திகளை சொன்னோம். இதை சொன்ன முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி தேர்வு செய்திருந்தான்? நேற்று தினம் என்னன்னா சொன்னோம், எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அவருக்கு எந்த எழுதவோ படிக்கவோ தெரியாம, சுயமாக சொல்லுகிற ஆற்றல் இல்லாம, இறைவனிடத்திலிருந்து தான் இந்த வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியே முஹம்மதே, உன்னுடைய இறைவனின் பெயரால் இதை ஓதுவீராக, படிப்பீராக என்று முதலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி வச்சான். எழுத படிக்க தெரியாத ஒருவரை தேர்ந்தெடுத்தான்னு பல ஆதாரங்களை நேற்று பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லி பல ஆதாரங்கள் சொன்னோம். அடுத்து என்ன செஞ்சோம் பார்த்தோம்? சொந்தமாக அவரா சொல்லுகிற எந்த ஆற்றலையும் அவர் கிடையாது. அவர் என்ன சொன்னார்? அவராக எதுவுமே சொந்தமா பேசுற அறிவு எனக்கு இல்ல, இது இறைவன்கிட்ட இருந்துதான் வந்திருக்கின்ற விஷயங்களை 10வது அத்தியாயத்துடைய 15, 10, 37, 38, 11, 13, 11, 35, 25, 5, 16, 102, 103, 69 அத்தியாயத்துடைய 44, 45, 46 ஏராளமான வசனங்கள்ல இந்த செய்தியை நேற்று தினம் பார்த்தோம். அதே மாதிரி குரான் தன்னைத்தானே இது இறை வேதம் தான் அப்படின்னு சொல்லுகிறதுன்றது பல ஆதாரங்களை பார்த்தோம். இது ஒரு நீங்க அல்லாஹ் அல்லாத இடத்துல இருந்து வந்திருந்தால் இதை நீங்கள் முரண்பாடை கண்டிருப்பீங்க. அஃபலாயத்த தப்பருன் குரான், இந்த குரான் நீங்க சிந்திக்கவில்லையா? வலவுகான மின் இந்தி கைரில்லாஹி லஅக்தி இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ் அல்லாத இடத்துல நீங்க வந்திருந்தால் நீங்கள் ஏராளமான முரண்பாடுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இது அல்லாஹ் அல்லாத இடத்துல இருந்து வரல, இறைவன்கிட்ட இருந்து தான் வந்திருக்கிறது அப்படின்ற அடிச்சு சொல்லுகிற மாதிரி யார் இருந்தாலும் நீ ஆய்வு செய். நீ படிச்சவன் படிக்காதவன் விஞ்ஞானி எப்படிப்பட்ட உலகத்துல அறிவு படைத்தனா இருந்தாலும் நீ ஆய்வு செய்யி, முரண்பாடு இருக்கு என்று உன்னால் நிரூபிக்க முடியல. என்னை வரைக்கும் 14 நூற்றாண்டுல சொன்னது 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இன்னி வரைக்கும் ஒரு விஷயத்தை கூட நிரூபிக்க முடியாத அளவுக்கு இருக்குதுன்றத குரான் தன்னை பற்றியே சொல்லுச்சு. நீ ஒரு அத்தியாயத்தை இந்த மாதிரி கொண்டு வா பார்ப்போம், 10 அத்தியாயத்தை கொண்டு வா பார்ப்போம், ஒரு வசனத்தை கொண்டு வா பார்ப்போம், ஒரே ஒரு வரியாவது நீ கொண்டு வந்து காட்டு பார்ப்போம் அப்படின்லாம் திருக்குரான் விடுகிற எல்லா விஷயத்தையும் நேற்று தினம் அந்த 17 அத்தியாயத்துடைய 88, 2, 23, 4, 82, 15, 9, 36, 69, 10, 38, 11, 13, 52, 34 இது மாதிரியான வசனங்கள் எல்லாத்துலயுமே நேற்று தினம் என்ன பார்த்தோம் என்றால், நீங்க எதையாவது ஒன்ன கொண்டு வந்து காட்டுங்க பார்ப்போன்ற மாதிரி சொன்னோம். அதுல அல்லாஹ் கடைசியா சொல்றது என்னன்னா, அவர்கள் உண்மையாளராக இருந்தால் இது போன்ற ஒரே ஒரு செய்தியை கொண்டு வரட்டும். 52வது அத்தியாயத்துடைய 34 அல்லாஹ் சொல்றான்,
ஹதீஸின் மிஸ்லிஹி, ஒரே ஒரு செய்தி அவர்கள் இன்கானு சாதிகின், உண்மையாளராக இருந்தா ஒரே ஒரு செய்தி, ஒரு வரி செய்தி சொல்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியாவது ஒண்ணு கொண்டு வந்து காட்டுன்ற இந்த 3 செய்திகளையும் நேற்றைய தினம் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இந்த இறை தூதர் இந்த செய்தியை சொல்றாரு இல்ல, இவரு தன்னுடைய புகழ்ச்சிக்காகவோ பெருமைக்காகவோ அல்லது தன்னோட பெரிய அறிவாளி என்று காட்டுகிறதுக்காகவோ அல்லது ஒரு பெரிய ஆன்மீக பிரமுகர் என்று காட்டுவதற்காக இதை சொல்லியிருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தா அது தன்னை பற்றி ஒரு ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி இப்ப யூடியூப்ல வீடியோ போடுறவங்க பாத்தீங்கன்னா பல பேரு தன்னை ஒரு பிரபலியமா நினைக்கணும் அப்படின்னு பல பேர் வீடியோ போடுறவங்கள பார்க்கலாம். நம்ம ஒரு பெரிய ஆளு, நம்ம ஒரு அறிவாளி, நம்ம அப்படி செய்யலாம் இப்படி செய்யலான்னு போடுறவங்களும் பல பேர் உண்டு. தன்னிடத்துல உள்ள அறிவை வெளிப்படுத்துவதற்காக போடுறவங்களும் உண்டு. அந்த மாதிரி ஏதாவது புகழ்ச்சிக்காக புகழுக்காக தன்னை ஒரு பெரிய ஆன்மீகவாதி அறிவாளின்னு காட்டிக்கிறது சொன்னாரான்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் இடமளிக்காத மாதிரி அழுத்தம் திருத்தமாக நெத்தி போட்டல் அடிச்ச மாதிரி இறைவன் சொல்லுகிற வசனங்கள் நீங்க பாருங்க. இவர் ஒரு அடிமை, இவர் ஒரு அடியார் தான். இவரால எந்த அந்த புகழ்ச்சிக்காக தன்னை பத்தி சொல்லும்போது அவரே சொல்றாரு நான் ஒரு அடிமைன்றார். புகழுக்காக புகழ்ச்சிக்காக பெருமைக்காக ஒரு சொல்றதா இருந்தா தன்னை ஒரு பெரிய அறிவாளி மாதிரி தானே காட்டிக்கணும். நான் ஒன்னும் படிக்காதவங்க, நான் எழுத தெரியாதவங்க, எனக்கெல்லாம் அந்த மாதிரி சக்தி இல்லைங்க, மறைவான ஞானம் இல்லைங்க, இப்படி எல்லாம் நான் சொன்னா என்ன அர்த்தம்? என்னோட எல்லா பலகீனத்தை உங்கள்கிட்ட சொன்னா நீங்க மரியாதை கொடுப்பீங்களா? இவன் ஒண்ணுமே தெரியாத மனுஷனா இருக்கா, இவர்கிட்ட போயிடுச்சு என்ன ஒரு டேலண்ட்டும் இல்ல ஒரு அறிவும் இல்ல, இவரை கொண்டு போய் நம்ம இங்க வைப்போமா அப்படின்னு நினைக்கிறோமா? ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மேனேஜரை வைக்கிறதா இருந்தா எழுத படிக்க தெரிய வைக்க மாட்டோம். ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ப்ரொஃபஸரை கொண்டு வைக்கிறோம், அல்லது வந்து ஒரு பிரின்சிபலை கொண்டு போய் உட்கார வைக்கிறோம், அல்லது ஒரு HM உட்கார வைக்கிறோம், அல்லது ஒரு கலெக்டர் உட்கார வைக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தகுதி உள்ளவரை தான் கொண்டு போய் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல வைப்போம். இவர் என்ன சொல்றாரு, நான் அடிமைப்பா, என்னால எதுவும் இல்லை, எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இவர் என்னது புகழ்ச்சி பெருமைக்காக எதுவுமே செய்யலன்றத திருக்குர்ஆனுடைய 2:23, 8:81, 18:1, 25:1, 53:10, 57:9 இப்படி பல வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். தனது அடியாருக்கு அவன் அறிவிப்பதை அவர் அறிவிக்கிறார். தனது அடியாருக்குன்னு அடிமைக்கு என்னாச்சு, அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த செய்தி வந்திருக்கோ அந்த செய்தியைத்தான் இவர் சொல்றாரே தவிர இவராக எந்த செய்தியும் சொல்லவில்லை என்று திருமறை குர்ஆன் என்ன பண்ணுது, பல வகையில இது இறைவனிலிருந்து வந்ததை தவிர அவரால் சொல்லக்கூடிய எந்த செய்தியும் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தோம். நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். அதுபோல அல்லாஹ் இந்த வசனத்தை வேதங்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறான், வேத வரிகளை எல்லாம் அனுப்பியிருக்கிறான் இல்லையா? இந்த வேத வரிகள் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்க சிந்திங்க. அஃபலா யதபருனல் குர்ஆன் அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்க இந்த வேதத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்கள் உள்ளங்கள் மீது நான் பூட்டையா போட்டிருக்கிறேன், நீ யோசி, சிந்தி அப்படின்னு ஒரு விஷயத்தை இறைவன் நம் மீது முன்னிறுத்துகிற சவாலாக நீ சிந்தி. சிந்தின்றது ஒரு சவாலுங்க. யோசனை பண்ணி பாரு. ஏன்னா ஒரு விஷயத்தை கொடுத்து நீ சிந்திச்சு ஆய்வு செஞ்சு சொல்றதா இருந்தா அதுல எந்த பிழையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு புத்தகம் இருந்தாதான் உலகத்துக்கு சொல்ல முடியும். நான் இதை பத்தி நீ சிந்தி யோசனை பண்ணுன்னு சொன்னா இந்த காலத்துக்கு பொருந்தலாம், அடுத்த காலத்துக்கு பொருந்தாம போயிடலாம். உங்கள் உள்ளங்கள் மீது நான் பூட்டையா போட்டு வச்சிருக்கேன், படி நீ சிந்தி. இறைவனுடைய இன்னொரு இடத்தால சொல்றான், வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மா உம்யானா. அல்லாஹ்வுடைய வேத வரிகள் மூலமாக உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டாலும் கூட நீங்கள் செவிடர்களாகவோ குருடர்களாக விழாதீங்க. அல்லாஹ்வின் வேத வரி, இறைவனுடைய வசனத்தின் மூலமா உங்களுக்கு எதா நான் செய்தியை சொன்னா கூட நீங்க செவிடர்களாக குருடர்களாக விழா. சிந்திச்சு ஏத்துக்கொள்பா. மற்ற வேதங்கள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா இல்ல சிந்திக்காதப்பா, சிந்திச்சா கடவுள் குத்தமாயிருன்னு சொல்லுவாங்க. சிந்திச்சா உனக்கு கண்ணை கடவுள் குத்திடுவான்னு சொல்லுவாங்க. சிந்தனைக்கெல்லாம் இடம் கொடுக்காத, அறிவுக்கு இடம் கொடுக்காத, அப்படியே எது இருக்குதோ அப்படியே நம்பிக்கிட்டு போயிரு. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதுன்னு பல இடத்துல சொல்லக்கூடிய வேத வரிகளை பத்தி நீங்கள் ஆய்வு செஞ்சு கேட்டீங்கன்னா, அந்த வேதத்தை கொண்டு வந்தவரை பத்தி நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா
அதை எழுதியவரை பத்தி ஏதாவது கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க பதில் கிடைக்காது. ஒரு நம்பிக்கை அடிப்படையில் குருட்டுத்தனமா நம்புன்னு சொல்லப்படும். இறைவேதம் எப்படி முன்னிறுத்துகிறது என்று சொன்னால், நீ சிந்தி, உன் அறிவுக்கு இடம் கொடு. இது கண்டிப்பாக மனுஷன் சொல்லியிருப்பானா அல்லது இதை மனுஷனை தாண்டி ஒரு சூப்பர் பவர் சக்தி சொல்லியிருக்கோமான்னு நீ சிந்திச்சு பாரு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிந்தனையை, அறிவை முன்னிறுத்துகிறான். அது எப்படி சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வின் வேத வரியின் மூலமாக உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டாலும் கூட நீ செவிடனாகவோ குருடனா விழுந்துராதப்பா. செவிடனையும் குருணையும் ஏன் சேர்ந்து சொல்றான்னு அது சம்பந்தமாவே ஒரு அறிவில் இருக்குது. பெரும்பாலும் ஏன் காது கேட்காதவங்க அதை வெளிப்படுத்த முடியல அப்படின்னா, காதுக்கும் பேச்சுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது சம்பந்தமா ஒரு அறிவியல் ரீதியான பல கருத்துக்கள் இருக்கு. அது தொட்டோம்னா அது நீண்டா போயிருந்தீங்களேன். எதை உள்வாங்குறீங்களோ அதுதான் வெளிப்படுத்த முடியும். உள்வாங்க கூட திறன் எப்ப கெட்டு போகுதோ, நின்னு போகுதோ, அப்ப வெளிப்படுத்துற தன்மை நின்னு போயிடும். அதனாலதான் அல்ல பல இடங்களை நீங்க இன்னைக்கு மருத்துவ ரீதியா பல இடங்கள் ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடிய செய்தியை திருக்குரான் பல இடங்கள்ல சொல்லும் போதுதான், நீங்க செவிடராக குருடராக இருக்கிறீங்களா, நீங்க செவிடராக ஊமையா இருக்கிறீங்களான்னு அல்ல காதையும் நாவையும் சேர்த்து விஷயங்களை சொல்றதுல நம்ம பார்க்கலாம். அது அடுத்து நம்ம தனியா பார்ப்போம் வைங்களேன். இந்த விஷயத்துல இறைவன் சிந்திக்க சொல்லக்கூடிய பல விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோம். எப்படியெல்லாம் சிந்திக்க இறை வைக்கிறான். இது வெறும் இந்த புத்தகம் என்பது ஒரு விஞ்ஞான புத்தகமா அல்லாஹ் இறக்கல, ஒரு கணக்கியல் புத்தகமா அனுப்பல, ஆனா ஒரு வாழ்வியல் புத்தகமா ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா செய்தியை பத்தி பேசுகிற ஒரு வேதமாக இறைவன் அனுப்பியிருக்கிறார். இன்னொன்னு புத்தகம் சொன்னா நீ புக்கா இறங்கி இருக்குமா நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம கையில புக்கா இருக்கலாம், புக்கா சொல்றேன். ஆனா அல்லாஹ்வின் தூதருக்கு எப்படி வந்துச்சு? இது எப்படி வந்துச்சு? ஓசையாக மலக்கு இறை தூதர் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஓசை வடிவில தான் இது அனுப்பப்பட்டுச்சு. அதையும் நான் இந்த இடத்துல சேர்த்து சொல்லிடணும்ல. புத்தகமா வந்திருக்கும் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அவங்க என்ன செஞ்சாங்க? இறைவனுடைய வேதத்தை பத்தி சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, நீ என் கண்ணு முடி வானத்துக்கு போய் ஏறி போய் ஒரு புக்கை கொண்டு வா, நான் பாக்குறேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னு இறைவன் குர்ஆன்ல சொல்றான். அப்படியான புத்தகத்துல கொண்டு தானே ஏத்துக்கிறவன்னு. ஆனா அதெல்லாம் இறைவன் அப்படி கொண்டு நீ கையில கொடுத்தா கூட இது தெளிவான சூனியத்தை தவிர வேற இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப குர்ஆன் எப்படி அனுப்பப்பட்டது என்று சொன்னால், இறை தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஓசை வடிவில் அவங்களுக்கு கொண்டு கொடுப்பான். எல்லாமே அவங்களுக்கு என்னது? ஓசை வடிவில் சொல்லப்படுகிற விஷயத்தை அனைத்தையும் அவங்க என்ன செய்வாங்க? மனனம் செஞ்சு கொண்டு உள்ளத்துல பதிவு செய்கிற வேலையை அல்லாஹ் பார்த்துக்கிட்டான். அதனால நேத்தே சொன்னேன், இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த வேதத்தை நம்மே இறக்கிறோம், நாமே இதை பாதுகாக்கணும் அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தான். அந்த ஓசை வடிவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்து கொடுத்த ஒவ்வொரு செய்தியும் அவங்க அப்பப்ப என்ன பண்ணுவாங்க? மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதை எலும்புகளை எழுதி வச்சுப்பாங்க, அல்லது ஓலைகளை எழுதி வச்சுப்பாங்க. அதையெல்லாம் எழுதி வச்சு பாதுகாக்கப்பட்டு அப்படியே ஒண்ணு ஒண்ணா வந்ததுதான் இன்னைக்கும் எங்க இருக்கு? ரஷ்யாவிலும் துருக்கியிலும் இருக்கக்கூடிய பிரபலமான மியூசியத்துல பாதுகாக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து சொன்ன அந்த வேத வரிகளை உஸ்மான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்துல இந்த வேலை பதிவு பண்ற வேலை ஆரம்பிச்சுட்டு, அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க காலத்துல என்ன செய்யறாங்கன்னா, அங்கங்க குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போகுது. அங்க கொஞ்சம் சில வார்த்தைகள் சில வசனங்கள் அவங்கள்ட்ட இல்லாம இருக்கிற மாதிரி எல்லாம் போகுது. இந்த மாதிரி தனித்தனியா போனா இன்னைக்கு எப்படி பைபிள் 10 பைபிள் 20 பைபிளா இருக்குதோ அந்த மாதிரி பல வகையில அது வசனங்கள் விடுபட்ட ஒன்னா போயிரும்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க காலத்திலிருந்தே பேசப்பட்டு தொகுக்கப்பட்டு ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க காலத்துல என்ன பண்ணிட்டாங்க? எல்லா பிரதிகளையும் ஒன்று தொகுத்து ஒரு புத்தகம், ஒரு வேதமாக புத்தகமாக அவங்க தயார் பண்ணி மத்த எங்கெங்கெல்லாம் துக்குடாவா கொஞ்சம் கொஞ்சமா இருந்ததோ அனைத்தையும் போட்டு எரிச்சிட்டாங்க. சில வசனங்கள் எழுதப்படாம இருந்த எல்லாத்தையும் போட்டு எரிச்சு காலி பண்ணிட்டு முழுமை பெற்ற திருக்குரானுடைய பிரதியை உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலேயே உருவாக்கப்பட்டுருச்சு. அது இன்னைக்கும் அந்த மூல பிரதி இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த புத்தகம் இருக்குல்ல, குர்ஆன் வேதம், அதே மாதிரியான எல்லா வசனங்களும் எந்த வார்த்தையும் பிழையும் இல்லாத அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது. அது ரஷ்யாவிலையும் துருக்கியிலும் இஸ்தம்புல் என்னது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்படுறவங்க அதை மாதிரி நெட்ல நீங்க போட்டு அடிச்சு பார்த்துக்கலாம், யூடியூப்ல போட்டு பார்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்குன்னு வைங்க. இது ஏன் சொல்றோம் என்றால், இறைவன் அனுப்பி இந்த ஓசை வடிவான இந்த வார்த்தைகள் அனைத்தையும் இறைவன் பாதுகாக்கிறேன்னு சொன்ன விஷயம் என்பது குர்ஆனை மனனம் செய்த அறிஞர்கள் உள்ளத்திலே அதை பாதுகாக்கிறான். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துடைய எல்லா குர்ஆனை அழிச்சிட்டாலும் சரி, ஆஃபீல உட்கார வச்சு ஒரு நாள்ல குர்ஆன் முழுசும் எழுதிடுவாங்க. அல்லாஹ் எங்க பாது வச்சிருக்கிறான்? எந்த புத்தகத்தை பல இடங்கள்ல புத்தகத்தை போட்டு எரிச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஏதோ நபிகள் நாயகத்தையும் இஸ்லாத்தையும் இறைவனையும் கேவலப்படுத்த நினைக்கிறாங்க. நீ என்ன வேதத்தை போட்டு அழிச்சாலும் சரி, இறைவன் 100% இங்கே உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ரா. இந்த வேதத்தை நாமே இறக்கி இருக்கிறோம், நாமே பாதுகாப்போம். வேற எந்த வகையில மாற்றே சொல்ல முடியாது. உள்ளத்துல பாதுகா. யார் உள்ளத்துல? ஆலிம்களுடைய உள்ளங்களில் திருக்குரானை முழுமையாக பதிவு செய்து பாதுகாக்கக்கூடிய வேலையை கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்துட்டான்.
விவசாயியாக அனுப்பப்பட்ட இந்த விஷயம். இது சம்பந்தமாக நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட இதோட இது ஒரு அளவுக்கு போதுமானதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம முக்கியமான செய்திக்குள்ள போயிருவோம். இப்படி இறைவன் அனுப்பிய இந்த வேதங்கள்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள், இது சவாலாக நிற்கக்கூடிய செய்திகள் என்னென்னலாம் இருக்கு, எல்லாம் தன்னை பத்தி சவால் விட்ட விஷயங்கள்லாம் ஒண்ணா பார்த்தோம். பல செய்திகளை படித்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள், அறிஞர்கள், அறிவாளிகள், விஞ்ஞானிகள் சொன்னல, இப்படி எல்லாரையும் திரும்பி பார்க்கக்கூடிய விஷயங்களை திருக்குரான் முழுக்க பல இடங்கள்ல பல செய்தி அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சிருக்கான். எப்படின்னா, முதல்ல இந்த உலகம் படைக்கப்பட்டதை பற்றி ஆய்வு செய்யறான். இந்த உலகம் இன்னைக்கு சூரியன், சந்திரன், பூமி, செவ்வாய் இப்படியான பல கோள்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு 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 சோலார் சிஸ்டம்ல, சூரிய குடும்பத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வாழக்கூடிய இந்த செய்தி நாம இன்னைக்கு நமக்கு சர்வசாதாரணம். இன்னைக்கு இது ரொம்ப எல்கேஜி பாடமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணா இருக்குது. ஆனா இதே ஒண்ணு ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது ரொம்ப சாதாரணமா இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்கு. இது உலகம் எப்படி இருந்திருந்தா அவங்களால கற்பனை காண முடியல. எப்படி காண முடியல? இது என்ன மாதிரி இருந்திருக்கும்? இந்த பூமி தட்டையா இருந்திருக்கும், அல்லது இந்த சூரியன் சந்திரன் அங்கங்க அப்படி நின்றுட்டு இருக்கும் அப்படின்னு அவங்களால கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக சில விஞ்ஞானிகள், சில அறிவாளிகள் விஷயத்தை சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இது எப்போ உலகத்துக்கு ரொம்ப சாதாரணமாக ஆய்வு செய்யக்கூடிய செய்தி வருதுன்னு சொன்னால் 1930 இருந்து 40க்குள்ளதான் இந்த உலகம், பூமி, வானம், சூரியன், சந்திரன், உலகத்தில் செவ்வாய், புதன் என்ற எல்லா கோள்களுமே ஒன்னாக அப்படி சேர்ந்து கிடந்தது. இது ஒரு வெடிப்பின் மூலமாக இந்த பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் உலகம் எல்லாம் உருவாகி இருக்கிறது என்பதையே 1930 இருந்து 40க்குள்ளதான் இந்த ஆய்வுகள் உலகத்துக்கே வந்திருக்கு. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து, தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. எப்படி சவாலாக இந்த குர்ஆன் இருக்குன்னு பாருங்க. 1400 ஆண்டுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல விஞ்ஞானம் இல்லை, அவங்க காலத்துல மருத்துவம் கிடையாது, அவங்க காலத்துல எந்த வகையான விஞ்ஞானம் குறித்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உலகத்தை குறித்து, சூரியனை குறித்து, சந்திரனை குறித்து, நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம பூமி மேல நின்றுகிட்டு இருக்கிறோமா, பூமி சுத்திக்கிட்டு இருக்கிறதா, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நாலேஜில் 1% கூட இல்ல. ஒரு 100 வருஷம் 50 வருஷம் முடியாது அந்த பெர்சன்டேஜ் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1400 ஆண்டுக்கு முன்னாடி இதை பத்தி பேசுறதுக்கு எந்த நாலேஜும் இல்லாத ஒரு காலத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு நீங்க பாருங்களேன். திருமறை குர்ஆனுடைய 21வது அத்தியாயத்துடைய 30வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வலம் யரல்லதீன கஃபரு அன்ன சமாவாத்தி வல்லரல கானதன ரகதன் தகனாகுமா. இந்த வானங்களும் பூமியும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது என்பதையும், நாமே இந்த சூரியனும் சந்திரனையும் படைத்தோம் என்பதையும், எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தோம் என்பதையும் திருமறை குர்ஆன் 21வது அத்தியாயத்துடைய 30வது வசனத்துல வானம் பூமி எல்லாம் சேர்ந்திருந்தது, இதை நாமே ஒவ்வொன்றாக பிரித்தோம் என்பதையும், உயிருள்ள ஒவ்வொன்றையும் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இது எப்படி அவங்களால சொல்ல முடியும்? அன்னைக்குடைய காலத்துல வானம் பூமி எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிடந்தது, நாமே இதை ஒவ்வொன்றாக பிரித்தோம் என்பதை எப்படி அவங்க 14ஆம் நூற்றாண்டு 1400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்ல இயலும்? இறைவன் சவாலா கேட்கிறான். இது கண்டிப்பாக முகமதுவால சொல்லக்கூடிய செய்தியா இருக்காது. இன்னைக்கு ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு செய்தி 1600 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா யாராலையும் பதில் சொல்ல முடியாது. வியப்பாக நின்றக்கூடிய விஷயத்தை, ஆச்சரியத்தின் பேர்ல வைக்கக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு யார் இதை கண்டுபிடிக்கிறானா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி ஜார்ஜ் கெமோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி தான் முதல்ல பிக் பாம் தியரி, பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாகத்தான் இந்த வானம், சூரியன், சந்திரன், பூமி அனைத்துமே பிரிந்து தனித்தனியாக போயிருக்கிறது என்பதை நிரூபிக்கிறார்கள். எப்ப சொல்றாங்க? ஒரு 1930-40 தான் இந்த வார்த்தை, அந்த பிக் பாம் தியரி அப்படின்ற பெருவெடிப்பு கொள்கை என்ற வார்த்தை பிரயோகமே இந்த 10 வருஷத்துக்குள்ளதான் வந்துச்சா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துக்கே தெரியாது. ஆனா அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா எப்படி சொல்லியிருக்க முடியும்? நீ சிந்திச்சு பாருப்பா. இதுல நல்லா கேட்கிறான். இது அடுத்து சொல்லிட்டு கடைசி அவன் சொல்றான், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா?
அஃபலா யூமினூன், அவர்களை பற்றி நம்பிக்கை கொள்ள வேண்டாமா என்று குர்ஆனை பற்றி அவன் கேட்கிறான். நீ சிந்திச்சு பாரு, எப்படி இந்த பூமியை வானம் எல்லாம் சூரிய சஞ்செல்லாம் ஒன்னா குழம்பு அப்படியே சேர்ந்து கிடந்ததை நாம பிரிச்சு தனித்தனியா எடுத்திருக்கோம் என்பதை நீ சிந்திச்சு பாருன்னு இறைவன் சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு சிந்திக்கிறான். ஆமா, கண்டிப்பா இது ஒரு சாதாரண மனுஷனால சொல்லியிருக்க முடியாது. ஒரு பெரிய அறிவாளியான விஞ்ஞானியான யாரோ ஒரு பெரிய சூப்பர் பவர் தான் இதை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு உள்ள காலத்தை சொல்லிட்டு இருக்கான். நீங்க இதை யோசனை பண்ணிப்பா. ஏன் இதை சொல்றோம் என்றால், இந்த விஷயத்தை நீங்க ஆழமாக சிந்திச்சா உலகம் முதல்ல தோண்டப்பட்ட செய்தியை பற்றி யாராலையும் வெளியே சொல்ல முடியாத ஒரு காலத்துல சொல்லியிருப்பது இறைவேதம் தான் என்பதை இறைவன் நிரூபிக்கிறான். நாம ஒண்ணும் நிரூபிக்க வேண்டியதில்லை. இந்த புத்தகத்தை பத்தி, வேதத்தை பத்தி அவனே நின்று நிரூபிக்கிறான். நீ சிந்திச்சு பாருப்பா, படிச்சு பாருப்பா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது எல்லாம் எப்படி சொல்றான்னா, பெருவெடிப்பு எல்லாம் ஒரு இந்த பூமி வான சூரியன் எல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா, அப்படியே ஒரு புகை மூட்ட மாதிரியான ஒரு நிலை இருந்திருக்கு. அதையும் அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்துல பாருங்க. 41வது அத்தியாயத்துடைய 11வது வசனத்தை சொல்றான், பின்னர் வானம் புகையாக இருந்த போது அதை அவன் நாடினான். அவன் என்ன அடுத்த விஞ்ஞானி என்ன சொல்றான் தெரியுங்களா? இந்த வான பூமி எல்லாமே வந்து படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புகை மூட்ட மாதிரியான ஒரு செட்டப்ல இருந்துச்சு. அந்த புகை மூட்டமான செட்டப்ல தான் திடீர்னு எங்க இருந்தோ ஒரு ஒரு கட்டளை வந்திருக்குது. அந்த கட்டளைக்கு பிறகு இது வெடிச்சிருக்குது, தனித்தனியாக பிரியுது. சூரியன், சந்திரன், பூமி, செவ்வாய், வேளன், வெள்ளி, சனி என்று பல கோள்கள் அப்படியே பிரிந்து ஒரு நீள்வட்ட வடிவில் ஒரு குடும்பமாக உருவாயிருக்கு. இந்த நீள்வட்ட குடும்பம் மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பம் இருக்கு. அது சம்பந்தமா தனி விஷயம் இருக்கு. இன்னைக்கு இந்த சூரியன், சந்திர, பூமின்னு இருக்குல்ல, இந்த மாதிரி குடும்பமே பல ஆயிரம் குடும்பங்கள் இருக்கு. மில்கி வே அப்படின்னு சொல்றான், பால்வெளி, கேலக்சினா அது ஒரு பெரிய இந்த மாதிரி குடும்பம் மாதிரி 1000 குடும்பங்கள் இருக்குன்றான். அங்கிருந்த பூமி, சூரியன், சந்திரன் மக்கள் வாழ்றாங்களா வாழலையா அதை பத்தி தெரியல. இந்த மாதிரி நம்ம நினைச்சிருக்கோம் ஒரு சூரிய சந்திர பூமி ஒரு குடும்பம் சோலார் சிஸ்டம் தான் இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்குன்றான். இந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம கேட்கும் போதே ஒரு பிரம்மைப்பா இருக்குது. எப்படி இருக்குது? ஒரே ஒரு விஷயம், அந்த பூமியை மட்டும் பாருங்களேன். இது விஷயத்துல நிறைய இருக்குது. இந்த முதல்ல வந்து கட்டளை வந்து வெடிச்சு தனித்தனியா போச்சு இல்ல, இந்த பூமியை மட்டுமே இறைவன் எப்படி சொல்றா பாருங்க. இந்த பூமியில மட்டும்தான் மனுஷன் வாழ முடியும். பூமி எப்படியே இருந்தது அப்படின்னு இப்ப சமீப காலமா தான் இந்த பூமி வந்து ஒரு உருண்டை வடிவில் இருக்கிறது. அது ஒரு சாய்ந்த நிலையில் இருக்கிறது. 23.5 டிகிரியில் அது சாய்ந்து இருக்குது. நேரா இல்ல, மத்த கோள்கள் நேரா இருக்கு. இந்த ஒரே பூமி மட்டும் அப்படி அல்லாஹ் அப்படி சாட்சி வச்சிருக்கான். 23.5 டிகிரியில் அவன் அதை சாட்சி வச்சிருக்கான். மத்ததெல்லாம் அப்படியே நேரா சுத்திக்கிட்டு இருக்குது. எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்குன்றதே இப்பதான் எனக்கு தெரியும். ஆனா குர்ஆன் அப்பவே சொல்லிருச்சு. 1400 ஆண்டுக்கு முன்னே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிற விஷயம் பாருங்க. ஒவ்வொன்றும் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்குது, எதுவுமே தனித்தனியா இல்லைன்னு அதையும் திருக்குர்ஆன்ல இறைவன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் பாருங்க. அலம் தர அன்னல்லாஹ யுஹ்லிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யுஹ்லிஜுன் நஹார ஃபில் லைலி. அல்லாஹ் இரவை பகலில் நுழைக்கிறான், பகலை இரவில் நுழைக்கிறான். ஒண்ணு, அதாவது இரவை பகல்ல கொண்டு நுழைக்கிறதையும் பகலை இரவுல கொண்டு நுழைக்கிறது என்பதையே 1400 ஆண்டு முடி சொல்லியிருக்காங்க. ஆனா சமீப காலமா தான் சூரியன், சந்திரன், பூமி இந்த விஷயத்தை ஆய்வு செய்யும் போது பூமி சாய்ந்து இருந்தா மட்டும்தான் சூரிய ஒளியின் மூலமாக, சந்திரன் ஒளியின் மூலமாக இந்த இரவு பகல் என்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரா இருந்தா வாய்ப்பே இல்லை என்பதை சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கண்டிப்பு ஒரு 100 ஆண்டுக்குள்ளே 150 ஆண்டுக்குள்ளே விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்ச செய்தி. கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சே வந்தாங்க. கடைசியா வெளியே வந்திருக்க அவர் 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது. இரவை பகலில் நுழைக்கிறான், பகலை இரவில் நுழைக்கிறான். இது 31 அத்தியாயத்துடைய 29வது வசனத்துல இறைவன் சொல்லுகிறான் இந்த செய்தி. அதே மாதிரி 21வது அத்தியாயத்துடைய 33 வசனத்தை சொல்லுகிறான். வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன் அனைத்தையும் படைத்தோம். அது ஒவ்வொன்றும் தன்னை சுத்தி கொண்டிருக்கிறது. எங்க சுத்திக்கிட்டு இருக்குது? வான்வெளியில ஒவ்வொன்றும் சுத்தி கொண்டிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொன்னும் சுத்துதுன்றதை எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? விஞ்ஞான ஆய்வு பண்ணி இன்னைக்குதானே அதெல்லாம் வந்துச்சு. ஆயத்தின் அனுமதி எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் அங்கங்க இருக்குன்னு நினைச்சா. முதல்ல இது வந்து பூமி தட்டை நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு அந்த தட்டைன்னு சொல்லி அதை வந்து இல்ல இது தட்டை இல்ல, இது வந்து ஒரு நீள்வட்ட வடிவில் இருக்கிறது. அதுக்கு உதாரணம் எப்படி சொல்றாங்கன்னா, நெருப்பு கோழியினுடைய முட்டை மாதிரி இருக்குது, அது சாய்ந்து இருக்குது அப்படின்லாம் சொன்னான். அப்படிலாம் கண்டுபிடிச்சு இப்ப சொல்றான். இத சொன்னதுக்காகவே பல பேர் சாவடிச்சாங்க. limrawedding.com
வாழ்க்கை துணையை தேடுவதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த தேக்கத்தை நிறைவு செய்வதற்காக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் limrawedding.com. பதிவு நடைபெறுகிறது. முதலில் பதிவு செய்யும் 100 நபர்களுக்கு ரூபாய் 700 மதிப்புள்ள சில்வர் பிளான் முற்றிலும் இலவசம். கிறிஸ்துவ உலகத்துல இதெல்லாம் பூமி உருண்டெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காகவே பல பேர் சாவடிச்சாங்கன்னு வைங்க. இந்த செய்தியை திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகத்துக்கு சொல்லியிருக்க செய்தியை பார்க்கிறோம். இதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இன்னொரு செய்தியை பதிவு செய்யலாம். இந்த பூமியில மட்டும்தான் மனுஷன் வாழ்றதுக்கான தகுதி இருக்கு, உலகத்துல வேற எதிலையும் எந்த கோள்லையும் வாழவே முடியாது என்பதை அடித்து அழுத்தம் திருத்தமா பதிவு பண்றான். இதை எப்ப யாரு கண்டுபிடிக்கிறா பூமி உருண்டன்றது பாத்தீங்கன்னா 1597 சர் பிரான்சிஸ் டிராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி தான் இது பூமி உருண்டையானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். இந்த பூமி சம்பந்தமா இறைவன் சொல்ற 31, 29, 39, 5, 79, 30, 3, 190 இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் என்ன ஆகுது, இந்த பூமி சூரியன் அதாவது பூமி இரவு பகல் வர்றதுக்கு காரணம் சுழற்சியா இருக்கிற காரணத்தினாலதான் இது இரவு பகல் வருதுன்ற இந்த செய்தி இறைவன் சொல்றான். இந்த இதுல பூமியை பத்தி நம்ம நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம வாழ்றது பூமி தானே. இந்த பூமியில 90% 3 மடங்கு தண்ணியா இருக்குது. ஒரே ஒரு மடங்கு மட்டும் தான் மனுஷன் வாழ்ற பூமியா இருக்குது. மத்த எங்கேயும் தண்ணியில போய் மனுஷன் வாழ இயலாது, பூமியில தான் வாழ முடியும். அதனால இறைவன் என்ன பண்றான், இங்க நீங்க இதுல மட்டும்தான் வாழ முடியுன்றத 2வது அத்தியாயத்துடைய 36, 7வது 24, 25 வசனத்தை சொல்றான் பாருங்க. எப்ப சொல்றான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல தப்பு செஞ்சாங்கல்ல. தப்புனா என்னது, அல்லாஹ் சொன்னா அந்த மரத்தை தொடாதீங்க அப்படின்னா அவங்க போய் அந்த மரத்தை அணுகுனாங்க. அதுல இருந்து இறைவன் வெளியே போகணும்னு சொன்னால, அப்ப அல்லாஹ் சொல்றான், இவ்விரோடு இருந்து நீங்க என்னங்க வெளியாயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றான், உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடத்தையும் வசதியும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்றான். பூமியில கொஞ்ச நாள் வாழ்விடத்தையும் வசதியும் உங்களுக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், நீங்க போய் பூமியில போய் இருங்கன்னா. இந்த பூமி வாழ்விடமாக வசிப்பிடமாக இருக்குதுன்றத சமீபமாகத்தான் கண்டுபிடிக்கிறான். வேற எந்த கோள்களையும் மனிதன் வாழ்வதற்கான சக்தியே கிடையவே கிடையாது. சந்திரனுக்கு போய் கொஞ்ச நாள் இருக்கிறான், அங்கிருந்து ஆக்சிஜன் தூக்கிட்டு போறான், அங்க போய் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறான், மீண்டும் பூமிக்கு தான் வந்தாவணும் தவிர அங்க வாழ்றதுக்கு எந்த சக்தி எந்த வாய்ப்பும் இல்ல அப்படின்றத இறைவன் அடிச்சு சொல்றான். ஏன் அப்படி சொல்றோம் என்றால், ஒவ்வொரு கோள்களை பத்தி பாருங்க. மெர்க்குரி, புதன் உங்களுக்கு தெரியும். சூரியன்ல இருந்து புதன் எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுங்களா? 5,80,00,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. சூரியன்ல இருந்து பூமி 5,80,00,000 தூரத்துக்கு இருக்குது. அங்க உள்ள ஹீட் எப்படி இருக்குன்னா 480 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு ஹீட். மெர்க்குரியில வாழ முடியாது, புதன்ல போய் யாரும் வாழ முடியாது. அங்க காற்றுக்கும் வழி கிடையாது. அங்க பூமியில் இருக்கிற மாதிரி 12 மடங்கு அதிகபட்சமான வெப்பம் அதுல இருக்கிறது. வேற எங்கேயும் இருக்க முடியாது. ஒரே ஒரு வரிதான், நீங்கள் பூமியில் வசிப்பிடமாக இருங்கள் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு வரி ஒரு ஒட்டுமொத்த விஞ்ஞான உலகத்தையும் திரும்பி பார்க்கிற செய்தியாக நிற்கிறது. எப்படி சொல்லுது, பூமியை தவிர வேற எதுலயும் நீங்க இருக்க முடியாதுப்பா. மெர்க்குரிய போய் பாத்தீங்கன்னா 5,80,00,000 பேர் அதுல இருக்கிறான். 5,80,00,000 தூரத்துல அது இருக்குது சூரியனை விட்டு. வீனஸ், வெள்ளி, அது எங்க இருக்குது? 10,08,00,000 கிலோமீட்டர் தூரத்துல அது இருக்கு. எங்க இருக்குது? வீனஸ் இருக்குது. அது பார்த்தா 457 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அதோடைய வெப்பநிலை இருக்கிறது. பூமியை விட 10 மடங்கு அதிகமான வெப்பம் அதுல இருக்கு. அங்க ஆக்சிஜன் கிடையாது. எந்த நேரமும் அதுக்கு கொதிக்கும் நிலை, கடுமையான வெப்பநிலை இருக்கிறது. வீனஸ்ல வாழ முடியாது. செவ்வாய், அதாவது வீனஸ்ல வெள்ளி. மார்ஸ்ல போய் இருக்க முடியுமா, செவ்வாயில போய் இருக்க முடியுமான்னு பார்த்தா அது சூரியன்ல இருந்து 23 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. அங்க பார்த்தா ஆக்சிஜன் ஒரே ஒரு % தான் இருக்கலாம். அதுக்குள்ள பார்த்தா 87 கோடி டிகிரி செல்சியஸ் டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு வெப்பம் அது இருக்கிறது. யுரேனஸ்ல போய் வாழ முடியுமான்னு பார்த்தா அங்கேயும் வாழ முடியாது. அது 178 கோடி கிலோமீட்டர் தூரத்துல அங்க இருக்குது. நெப்டியூன்ல வாழ முடியாது. அங்க நெப்டியூன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது 450 கோடி கிலோமீட்டருக்கு அங்க இருக்குது. புளூட்டோல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது 590 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது. அங்க கடுமையான குளிர். அப்ப இதுல உள்ள எல்லா கோள்களும் கடுமையான குளிரா இருக்குது, கடுமையான வெப்பமா இருக்குது. எங்க போனாலும் ஆக்சிஜன் இல்ல, அங்க போனாலும் காற்று இல்ல, எங்க போனாலும் தண்ணி இல்ல. எந்த கோள்களையும் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கு. சந்திரன்ல போய் வாழ முடியுமான்னு பார்த்தா சந்திரன்லயும் காத்தும் இல்ல, தண்ணியும் இல்ல. அங்க போனாலும் காத்தையும் தண்ணியும் தூக்கி சுமந்துக்கிட்டு தான் போகணும். பகலுடைய வெப்பநிலை சந்திரன் எவ்வளவு இருக்கும் பார்த்தா 127 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு இருக்கு. இரவுல 173 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு வெப்பம் இருக்கு. நம்மளாம் ஒரு 35-40 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு நமக்கு வெப்பம் வந்தாலே நம்ம உடம்பு தாங்காது.
இவ்வளவு வெப்பங்களையும் இவ்வளவு குளிர்களையும் கொண்டிருக்கிற எல்லா கோள்கள்லையும் மனுஷன் வாழ்வதற்கான எந்த வசதியும் எந்த வாய்ப்பும் கிடையவே கிடையாது. பூமியில மட்டும்தான் மனிதன் வாழ்வதற்கான வசதி இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்று இறைவன் சொல்றான். இந்த சூரியன்ல இருந்து பூமி எவ்வளவு தூரம் இருக்கு பார்த்தா 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கு. மற்றதெல்லாம் 10 கோடி 20 கோடி 450 கோடி இப்படி 178 கோடி இப்படி எல்லாமே தூர தூரமா இருக்கு. ஆனா சூரியன்ல இருந்து ஏறக்குறைய உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இந்த சூரியனை சுத்தி இருக்கிற இந்த பூமி, அதை சுத்தி கொண்டிருக்கிற ஒரு சந்திரன், அது ஒரு துணைக்கோள். 9 கோள் சொல்றான்ல, அதுல ஒரு துணைக்கோள் எது? இந்த சந்திரன் பூமிக்கு துணைக்கோளாக இருக்கிறது. பூமி சாய்ந்து சுத்தி கொண்டே இருக்கிறது. அதை சுத்தி சந்திரன் சுத்திட்டு வருது. பூமி தன்னைத்தானையும் சுத்திக்கிட்டு சூரியனையுமே அப்படியே சுத்தி வருகிறது. இவ்வளவு பெரிய விஞ்ஞான விஷயத்த 1400 ஆண்டுக்கு முடிய உள்ள ஒரு மனிதர், எழுத படிக்க தெரியாதவர், சுயமா பேசாதவர், இறைவனுடைய அடிமையா இருக்கக்கூடியவர், இந்த விஷயத்த சர்வசாதாரணமா சொல்றாரு. பூமியில மட்டும்தான் வசிப்பிடமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீ ஆய்வு செஞ்சு பாருப்பா, வேற எந்த கோள்லையாவது நீ வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சுத்தி சுத்தி வா. இன்னைக்கு செவ்வால போய் இடம் வாங்கிடுவான், செவ்வால போய் வாழ்ந்துடலாம், அதுல போய் வாழ்ந்துடலாம், எல்லாம் பில்டப் எல்லாம் சொல்றேன்ல, எதுலையுமே நீ செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு ஒவ்வொன்னாக சொல்லுகிறான். இன்னும் பூமி குறித்து என்னென்ன மாதிரியான சிறப்பு அம்சங்களை விஞ்ஞானிகள் இன்னைக்கு சொல்றாங்க. திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுக்கு முன்னாடி அந்த பூமியை எப்படி விரிப்பாக்கி வைத்திருக்கிறது, எப்படி தொட்டிலாக்கி வைத்திருக்கிறது, பூமியில உள்ள வசிப்பிடங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கா, பூமியினுடைய அடுக்குகள் எப்படி எல்லாம் இருக்கிறது, அந்த ஒவ்வொரு அடுக்கையும் நிப்பாட்டுவதற்கு மலைகளை முளைகளாக இறைவன் எப்படி நிப்பாட்டிருக்கிறான் என்று இன்னும் திருமறை குர்ஆன் விஞ்ஞான ரீதியான கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உலகத்திற்கு சவாலாக சொல்லுகிற செய்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் இதை அறிந்து கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.